ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாஸில் ஆவரேஜ் பண்ணுவாங்க. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது எல்லா மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணத்தில் ₹1 கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாத தனம். ஆனால் அவங்கள அறியாமையே லாஸஸ் அதிகப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஜோபில் ஒரு ₹1000 இருக்குது. உங்கள் ஜோபில் ஒரு ₹1000 இருக்குது. ஸோ ₹1000 ₹100 நோட்டு ₹1000 இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதுலேருந்து ஒரு ₹100 உங்களுக்கு தெரியாமல் கீழ் விழுது, காற்றுல பறக்குது, ஏதோ மிஸ் ஆகிடுது. அப்போ உங்களுடைய பதட்டம் எப்படி இருக்கும், அந்த உணர்வு எப்படி, ஃபீல் எப்படி இருக்கும், ஐயோ ₹100 போச்சு நம்ம பாக்கெட்லேருந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபீலில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் வேறு. ஆனால் அதே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண சொல்ல ₹1000 நீங்கள் அக்கௌண்ட்டில் போட சொல்ல ₹100 மைனஸில் போகுது அப்படின்னா அந்த ஃபீல் வேறு இருக்கும். அதாவது ரியலாக காசு நம்ம கையில் தொட்டுட்டு ஃபீல் பண்ணி ஜோபில் வச்சு ₹100 மிஸ் ஆகிறதுக்கும், ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் ட்ராப் பண்ணி டிஜிட்டல் நம்பராக பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய உணர்வுகள் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மாதிரி இந்த ஃபீலை உணர்றவங்க உங்களுடைய கீழே கமெண்ட்டுகளை தெரிவிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த ₹100 ரெட்டில் காமிக்குது அப்படின்றப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, அந்த ₹100 போச்சேன்ற ஃபீல், இது ₹100 போச்சேன்னு இந்த பதட்டம் வேறு, அந்த பதட்டம் வேறு. அந்த பதட்டம் எப்படி இருக்குன்னா இந்த ரிகவர் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட். அதாவது ₹100 கீழே மேலே போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உறுதியாகிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றப்போ மேலே கீழே போயிட்டுருக்கோம். அப்போ ₹100 கீழே மேலே போனால் போகும் இல்லையா அப்படின்னு. அப்படி இன்னொரு ₹100 கீழே வந்துடுச்சு. அப்போ அதாவது ₹100 கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே ₹200 லாஸ் காமிக்குது அப்படின்னா அந்த லாஸ் எப்படி மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த ஏற்கனவே நம்ம ₹100 வெளியே வந்துட்டுருக்கலாம். அப்போது மேலும் ஒரு ₹100 லாஸ் ஆகுது, ₹200 லாஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒத்து கவனிங்க. மேலே ஒரு ₹100 இல்லை ₹200 லாஸ் ஆகிடுச்சு மைண்ட் செட்டு. அப்போது ₹100 இருக்கிற மைண்ட் செட் லாஸ் ஆனதுக்கு ₹200 மைண்ட் செட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் மனசு பெயின் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வலி எப்படி இருக்குன்னா மேலும் 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 ஃபுல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை தான் ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்க்குது. புரோக்கர்ஸ் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட்ஸ் அதாவது டேக்ஸஸ் வசூலி உங்கள்கிட்ட யாரெல்லாம் பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது தான் தேவை. உங்களுடைய பயம்தான் தேவை. உங்களுடைய லாஸ்ட்லேயே ஆவரேஜ் பண்ண மாட்டாங்களா, இவங்க அதிகமாக ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்களா, அவங்க எதிர்பார்ப்பு. ஸோ அவங்க எதிர்பார்ப்புக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும். புரியுதுங்களா? நான் நிஜமாக சொல்லி கீழே கமெண்ட்டில் இது எத்தனை பேர் தெரிவிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் தான் இதை சார்ந்த வீடியோக்களை நம்ம அடுத்த பதிவில் போடலான்னு இருக்கிறேன். சரி லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இது ரீசன் சார். அப்புறம் பாருங்கள், இன்னொரு ரீசன் பாருங்கள். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது ஒரு மார்க்கெட் கீழே சரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு பிரேக் அவுட் ஆகுது, என்ட்ரி எடுத்துட்டாங்கன்னப்போ அந்த ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வர சொல்ல என்ன ஆகுனா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போகுன்னே தெரியாதது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூரம் நான் போய் சொன்னேன் இல்லையா, ₹100 200 300 லாஸ் ஆக சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போக சொல்ல ஒரு ₹100 லாஸை சமாளிக்க முடியல அப்படின்றப்போ அடுத்த ₹100 லாஸ் ஆகுது. இன்னொரு ₹100 ஸ்டெப்பு போகுது. அந்த இன்னொரு ஸ்டெப் ₹100 அதாவது வெயிட் பண்ணி அவங்க மனசு வலி பெயின் தாங்க முடியாமல், இல்லை இந்த டைம் போயிடும் ₹300 வந்தப்புறமா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா கவனிங்க. இந்த லாட் சைஸரு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் கிட்ட லாட் சைஸை பல மடங்கு உயர்த்துவாங்க. அதாவது இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு குவான்டிட்டி போட்டாங்கன்னா இங்கே 1 போட்டால் ஆவரேஜ் பண்ணாங்க அப்படின்றப்ப இங்கே 2, இங்கே 3, இங்கே 5, இங்கே 10. ஏன்னா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா எப்படியாச்சும் நான் அந்த ட்ரேடில் நான் ப்ராஃபிட்டில் வந்தாகணும், மார்க்கெட் என்னென்னா ஆகட்டும், எவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன், ஒரு யூடியூப் வியூவர்ஸு கிட்டத்தட்ட அவருக்கு ₹3.25 லட்சம் மேலே லாஸ் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டில் ₹50,000 இருக்குது. ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க, அக்கௌண்ட்டில் ₹50,000 காசு இருக்குது. அவர் ₹3.5 லட்சம் மேலே லாஸ் ஆகிடுச்சு. இப்போது அவரோட சார் ₹50,000 இருக்குது, என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சார் ₹3.5 லட்சம் போயிடுச்சு சார், எனக்கு இந்த ₹50,000 வச்சு தான் அந்த ₹3.5 லட்சம் ரிகவர் பண்ணணும், இந்த ₹50,000 இருக்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு ₹50,000 வித்ட்ரா பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த ₹50,000 வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, சார் ₹3.5 லட்சம் போயிடுச்சு, இன்னும் ₹50,000 தானே சார், அதுவும் போனால் போட்டோம், ரிஸ்க் எடுத்து பார்த்துடலாம். அப்போது அவங்க மைண்டு அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லை. அவங்க சொல்கிறது அவங்க மனசு அந்த இயந்திரம் அது அப்படியே அவங்கள ஆப்ரேட் பண்ணுது. அது
இதே அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 50,000 பேர் திருப்ப சொல்ல அந்த லாஸ் இருக்குது, அவங்களோட பதட்டம் எப்படி இருக்கும், அந்த லாஸ்லேயே இறங்கிட்டே வர சொல்ல அவங்க மைண்டு கல் மாதிரி ஆகிடும். எவ்வளோ போயிடுச்சு போட பார்த்துக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே என்ன ஆகும் மேபி நிறைய பேர் நீ பார்த்தீங்கன்னா சார் 3 லட்ச ரூபா லாஸ், 4 லட்ச ரூபா லாஸ், 5 லட்ச ரூபா லாஸில் இருக்கேன், ஹோல்டிங்கில் இருக்கேன், நான் எக்ஸ்பைரி வந்து அடுத்த வாரம் தான் ஹோல்டிங்கில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே. ஏன்னா மார்க்கெட்டு நியூஸ் பேஸில் போது என்ன வேணாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கேப் டவுன் ஆகலாம், பெரிய கேப்பை பார்க்கலாம். ஆனால் நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்க, ஹோல்டிங்கில் போகாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு உங்களோட குவான்டிட்டி சைஸை பெருசு பண்ணிவிட்டு, அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்து நிறைய ஹியூஜ் ஆவரேஜ் லாஸ் பண்ணி அந்த பெரிய குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணி அப்போ என்ன ஆகும், 100 ரூபாய் லாஸ் போகிறது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கன்விச்சுன்னா 1000 2 பல மடங்கு அப்படியே என்ன சொல்ல முடியாது, அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிருக்கும் லாஸ், மிகப்பெரிய லாஸ். ஆனால் 100 ரூபாயில் கிள்ளி எறிகிற மனம் இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து மனசு நம்மளை ஆளாக்கிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு காலையில் நாட்டி 1 ட்ரேட் 2 ட்ரேடில் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். இது வந்து என்னுடைய எஜுகேஷன் குரூப். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா என்னுடைய வியூஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கீழே இருக்குது பாருங்கள். அதாவது என்னுடைய வியூஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது பியூர்லி எஜுகேஷன், நோ டிப்ஸ், நோ கால்ஸ். உங்களுக்கு ஷார்ட்கட் ரூட் எதுவும் கிடையாது. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் சார், நான் வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு பண்ணலான்னு இருக்கிறேன், அந்த சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்கிறேன், கூடவே ஜர்னி பண்ணலான்னு இருக்கிறேன் சார், உங்க கூட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறவங்க நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கேன் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் என்ன இருக்கணும். மற்றவங்க நீங்கள் சொல்கிறதுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமல் டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ கீழே கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, தயவு செஞ்சு லாஸில் ஆவரேஜ் பண்ணி மேலும் துன்பத்துக்கு ஆளாகாதீங்க. உங்களுடைய பணத்தை வந்து கரைச்சிட்டே இருக்காது. லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணி மேலே வந்தது சரித்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கீழே வர சொல்ல ப்ரைஸ் எது வரலும் போகும் தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் தோராயமாக இந்த இதில் சப்போர்ட் வருது, இங்கே சப்போர்ட் மேனுவல் சப்போர்ட்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அந்த இடத்துல ப்ராப்பர் ரீசனோட சப்போர்ட் இருந்தால் ஓகே, சப்போர்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் தோராயமாக வந்து சப்போர்ட் இருக்கும் எடுத்துக்கோன்னு இல்லை தோணுது, எனக்கு வந்து மேலே போய்டும் நம்பிக்கிறேன், எனக்கு அவ்வளோ பணம் போயிடுச்சு, இன்னும் என்ன இருக்குது போனால் போடும், இருக்கிற பணமும் போனால் போடும், அப்படி அந்த இருக்கிற பணமும் போனால் போடும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஒரே ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. அந்த நபரை உங்களுக்கு முழுசாக கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாருன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட லைஃப் ஜர்னி உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுடைய பணத்தை வந்து எழுந்துகிட்டே இருக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய கீழே கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த மாதிரி தகவல்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.